என்ன பிடிச்சிருக்கு அதை எழுதுங்க, அவ்வளோதான். சும்மா எது காசு வரும்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். பணம் வருன்ற எந்த பிஸ்னஸும் செய்யாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வெளிப்படுத்தும் போது என்ன காசு வருதோ அது பேர் தான் பிஸ்னஸ், ரைட்? ரெண்டாவது வந்து ஆன்லைன் செல்லர் அப்படின்னு சொல்லுவேன். ஆன்லைன்னா என்ன, எதை செல் பண்ண முடியும்? அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை சோஷியல் மீடியாவில் கொண்டு போகிறது ஆன்லைன் செல்லிங், ரைட்? அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு ஹெச்ஆர் மாதிரி பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்சி. இது காசு வேணுமா? காசு வச்சும் பண்ணலாம், காசு வைக்காமையும் பண்ணலாம், ரைட்? காசு வேணும்னா டேட்டா பேஸ்ட் பிஸ்னஸ். அதாவது நம்மள்ட்ட நாக்ரி மாதிரி, மான்ஸ்டர் மாதிரி, டைம்ஸ் ஆஃப் மாதிரி அவங்கள்ட்ட டேட்டா பேஸை வாங்கி அங்கே யார் யார் வேலை கேட்டிருக்காங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு கார்பரேட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி நம்ம வந்து ஆட்களை அனுப்புறது, ரைட்? இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார்மு காசோட. பட் நான் சொல்கிறது காசு இல்லாமல். எப்படி? சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோன் மட்டும் வச்சுருக்கீங்க, உங்கள் மொபைல்லே பார்க்குறீங்க, எத்தனை பேர் வந்து ஒரு